அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நமக்கு 5 கடமைகளை இஸ்லாமியனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் 5 கடமைகளை அவ்வப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறான். அந்த 5 கடமைகளில் தொழுகை என்று சொல்லக்கூடிய கடமை நாம் எப்போதும் அதற்கு கூடுதலான காரணம் இல்லாமல் எப்போதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இந்த தொழுகையை அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த ஐவேளை தொழுகையை கடமையாக்குகின்றார்கள். இந்த ஐவேளை தொழுகையில் எங்களுடைய சமூகம் காட்டுகின்ற அக்கறை, அசம்பந்த நிலை என்பது அது ஒரு பக்கம். அதை தாண்டி இந்த தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானது என்றால், நாம் இந்த ஒரு கடமையை சரியாக செய்தால்தான் நாம் எந்த ஒரு கடமையை செய்தாலும் வேறு எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹு தாலா நமக்கு கூலி தருவது இந்த தொழுகையை வைத்துதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை மாத்திரம் நமக்கு இல்லை என்றிருந்தால் தொழுகாதவர்களாக நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலையும் அல்லாஹு தாலா அதற்கு கூலி வழங்க மாட்டான். எங்களுடைய ஒவ்வொரு அமலும் தொழுகையை தொடர்ந்துதான் பார்க்கப்படும். தொழுகின்றவனாக இருக்கிறானா, இவன் தர்மம் செய்கிறான், எனவே அவனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுகின்றவனாக இருக்கிறான், எனவே அந்த மனிதன் ஒரு நல்லது செய்திருக்கிறான், அப்போது அவனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக தொழுகை என்பது எங்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹு தாலாவுடைய விசாரணையில் முதலாவது விடயமாக இருக்கும். அது சீராக ஆகிவிட்டால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் சீராகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த தொழுகை குறித்து நிறைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்புகளும் இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு கட்டடத்தின் தூணை போன்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தூண் இல்லாமல் கட்டடத்தை நாம் உயர்த்தவும் முடியாது, அதை கட்டடமாக சொல்லவும் முடியாது. தூண் இல்லை என்றால் அது கட்டடமே கிடையாது. கட்டடம் என்பது அது உயர்ந்திருக்க வேண்டும், அது ஒரு மனிதனுடைய தலையை தாண்டி இருக்க வேண்டும், அது மனிதனுக்கு குடை போல வெயிலையும் அதே போல குளிரையும் மழையையும் பாதுகாக்க வேண்டும், அதுதான் கட்டடம். ஆனால் இந்த தொழுகை குறித்து அல்லாஹுடைய தூதர் உமூதுஹு அஸ்ஸலா, இந்த இஸ்லாத்தினுடைய தூண் தொழுகையாகும் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த தூணை உடைத்து எங்களில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த தூணாகிய இந்த தொழுகையில் நாம் எத்தனை பேர் சரியாக நடந்து கொள்கிறோம் என்பதை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாக செய்கின்ற, ஒவ்வொரு நாளும் செய்கின்ற, குறைந்தபட்சம் நாம் செய்கின்ற 5 கடமைகளில் இந்த தொழுகை தான் இருக்கிறது. அதையாவது சரியாக நாங்கள் செய்கிறோமா என்பதை பார்க்கிற சந்தர்ப்பம்தான் தொழுகையாளிகளுடைய அசம்பந்த நிலையும் அதேபோல் அறியாமையும் என்கின்ற தலைப்பில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சில விடயங்களை நாம் தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி விடுகின்ற பிழைகள் அல்லது அறியாமைகளை சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கடமைகளையும் பொதுவாக நாம் செய்கின்ற போது அல்லாஹ்வுடையதும் அவனுடைய தூதருடையதும் வழிகாட்டல் இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் நாம் ஒரு கடமையை செய்கின்ற போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை, நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு கடமையிலும் குறிப்பாக இந்த தொழுகை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ நீங்கள் கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஹதீதுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள், அவர்கள் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய தொழுகை எப்படி அமைந்தது என்பதை கண்ட சஹாபாக்கள் நமக்கு ஹதீதுகளில் அதை விளக்கப்படுத்துகிறார்கள். நாம் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் சுன்னாவின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீதினுடைய அடிப்படையில், குறிப்பாக நபிகளாருடைய செயல்பாடு ரீதியான விளக்கத்தின் அடிப்படையில் நாம் தொழுகையை ஆரம்பித்து முடிப்போமாக இருந்தால்தான் அது நபிகளாருடைய சுன்னாவின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட தொழுகையாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் அசம்பந்த நிலைகளை
எங்களுடைய இந்த தொழுகையில் காட்டுவோமாக இருந்தால், அதை ஏனோ தானோ என்று தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் என்ன செய்தோம், என்ன செய்கிறோம், என்ன ஓதுகிறோம், எப்படி நாம் நிற்கிறோம், எப்படி நாம் குனிகிறோம் என்கின்ற விடயங்களை எல்லாம் நாம் கவனிக்காமல் நாம் அவைகளில் பொடுபோக்காக இருந்துவிட்டால் நிச்சயம் எங்களுடைய தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த தொழுகையாக இருக்காது, அதை போன்றதாக இருக்காது. அன்பிற்குரியவர்களே, தொழுகைக்கு நாம் வருகின்ற போது முதலாவதாக அந்த தொழுகையை நாம் எந்த தொழுகையை தொழுகிறோம் என்று எண்ணுகிறோம். ஒவ்வொரு அமலுக்கு முன்னாலும் நீயத் என்பது அவசியம், நாம் எல்லோருக்கும் தெரியும். நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலும் எங்களுடைய எண்ணத்தை குறித்து தான், எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த எண்ணத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, ஏனைய அமல்களை செய்கின்றவர்களாக இருந்தாலும் வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் அவர்களை புகழலாம், அவர்களை சிறந்த அமல் செய்கின்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பார்ப்பவன். இந்த உலகத்தின் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் செய்யாத ஒரு பகுதி, ஒரு மனிதன் ஒரு அமலை, ஒரு செயலை செய்கின்ற போது அவனுடைய உள்ளம் என்ன எண்ணுகிறது, என்ன நினைத்தது, இதை கண்டுபிடிப்பதற்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு கருவியும் கிடையாது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய அமலுக்கு முன்னால் இந்த எண்ணம், நீயத் என்று நாங்கள் அதை அரபியில் சொல்கிறோம், அந்த எண்ணம் சரியாக வர வேண்டும். நாம் தொழுகையிலும் இந்த நீயத் சரியாக வைக்கப்பட வேண்டும். இந்த நீயத் பொறுத்தவரையில் எங்களுடைய குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய பள்ளிவாயல்களில் தொழுகைக்கு தக்பீர் கட்டுகின்ற போது நீயத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருந்தாலும், இன்னும் எங்களுடைய சமூகத்தில் ஒரு சாரார் இதை திருத்திக் கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் தொழுகையில் காட்டுகின்ற அசம்பந்தம் அல்லது அறியாமையில் முதலாவதாக நான் உங்களிடத்தில் சுட்டி காட்டுவது தொழுகையில் நீயத்து வைக்கின்ற விடை. நீயத்து என்பது நாம் தொழுகையில் சஃபிலே நிற்கின்ற போது எந்த தொழுகையை தொழுகிறேன் என்பதை மனதால் எண்ணுவதாகும். இதை நாம் பாடசாலைகளில் படிக்கின்ற போது அல்லது சிறுவர்களாக குர்ஆன் மதரசாக்களில் படிக்கின்ற போது எங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட முறை ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் தொழுகைக்கு நிற்கின்ற போது எந்த தொழுகையை நாம் தொழுகிறோமோ அதை உசல்லி ஃபர்லி என்றோ அல்லது உசல்லி சுன்னத்தி என்றோ அந்த தொழுகையை குறித்து, அதனுடைய ரக்காத்துக்களை குறித்து, நாம் இமாமோடு நின்றால் மௌமுமாக தொழுகிறோம் என்று, அல்லது இமாமாக தொழுவிக்கிறார் என்றால் நான் இமாமாக தொழுவிக்கிறேன் என்று, இப்படி கிபிலாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று தக்பீர் கட்டுகிற முறையை நாம் ஆரம்பத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவை நாம் ஏற்றதற்கு பிறகு, குர்ஆனும் ஹதீஸும் அடிப்படையில் தான் என்னுடைய இபாதத்துக்கள் இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்தில் கொண்டதற்கு பிறகு திருத்திக் கொண்டவர்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களில் வயதானவர்கள் சிலர் அல்லது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களில் அநேகமானவர்கள் இதை ஒரு நீயத்தை வாயினால் மொழிந்து உசல்லி ஃபர்லு என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் தொழுவடவு ஷாஃபி என்கின்ற அந்த புத்தகத்தில் தான் இது குறிப்பாக வருகிறது. இதை எடுத்துத்தான் நாம் இன்று பாடசாலை புத்தகங்களில், இஸ்லாம் பாட புத்தகங்களிலும் அது போதிக்கப்படுகிறது, குர்ஆன் மதரசாக்களில் போதிக்கப்படுகிறது. அதனால் பிள்ளைகள் அதை மனனமிட்டு தொழுகைக்கு வந்து நீயத்து வைத்து தக்பீர் கட்டுகிறோம். அதை சொல்லிக் கொடுக்கின்ற போது நீயத்திலே 3 கடமைகள், ஃபர்லுகள் 3 இருக்கிறது. ரக்காத்துக்கள் சொல்லப்பட வேண்டும், ஃபர்லு என்றால் சுன்னத்து என்றால் அதனுடைய அந்த வார்த்தைகள் வர வேண்டும், கிபிலாவை முன்னோக்கப்படுறது, இப்படியான சில ஃபர்லுகள், நீயத்துடைய ஃபர்லுகள் 3 இருக்கிறது. அதை வாயால் மொழிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது சுன்னாவிற்கு மாற்றமான முறை, நீயத் என்கின்ற வார்த்தைக்கு மாற்றம். நீயத் என்றாலே மனதினால் எண்ணுவது, அந்த மனதினால் எண்ணுகின்ற அந்த விடயம் தொழுகின்ற போது நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் என்று வருவதுதான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது நாம் இன்னமல் அமாலு பின்னியாத் என்கின்ற அந்த ஹதீதை நிறைய பேர் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம்.
ஹதீஸிலே எந்த கிதாபை எடுத்தாலும் இமாம்கள் ஹதீஸ் கிரந்தமாக இருக்கலாம் அல்லது வேறு ஃபிக்ஹுடைய கிரந்தங்களாக இருக்கலாம், எதை எடுத்தாலும் நமக்கு தெரியும், எந்த இமாமும் கொண்டு வருகின்ற போது ஒரு தன்னுடைய புத்தகம் ஒன்றை எழுதினால் அரபியிலே அரபு உலமாக்கள் கொண்டு வர முதலாவது செய்தி இதுதான், இன்னமல் ஆமாலு பின்னியாத். ஹதீஸ் கிதாபை எடுத்து பார்த்தாலும் இமாம்கள் எல்லோரும் தொகுத்த அந்த ஹதீஸில் முதல் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பார்கள். ஏண்டா அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு அமல், இந்த ஹதீஸை தொகுத்ததும் அல்லது புத்தகத்தை எழுதுறதெல்லாம் ஒரு பெரும் அமல். இந்த அமல் நான் அல்லாஹ்வுக்காக என்று செய்தேன் என்பதை குறிப்பிடுவதற்காக இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் பொறுத்தேதான் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை வைத்து எழுதுவார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய அந்த செயல் முந்தியதா எண்ணம் முந்தியதா என்று பார்த்தால் எண்ணம் தான் முந்தியது. ஒரு மனிதனுடைய மனசிலே எண்ணியதனுடைய வெளிப்பாடு தான் செயலாகும். எனக்கு ஒரு வேலை கொழும்பிலே இருக்கிறது, அந்த வேலை குறித்து நான் மனதில் எண்ணுகிறேன். அதற்கு பிறகு நான் கொழும்புக்கு போவதற்கு பஸ்ஸில் போவதா வேனில் போவதா எப்படி போவது என்று நான் அதற்குரிய செயல்பாட்டை செய்து அதற்கு தயாராகி அதற்குரிய கட்டுச்சாதனங்கள் பேக்கை எடுத்து உடுப்புகளை மடித்து அதற்குரிய அடிப்படையில் நான் செல்லுகின்றேன். எண்ணம் முந்தியதா செயல்பாடு முந்தியதா? எண்ணம் தான் முந்தியது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் உருவாகும். எனவே ஒரு அமலை செய்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் இது அல்லாஹ்விற்காக என்று நான் செய்கிறேன், இந்த செயலை அல்லாஹ் எனக்கு கூலி வழங்க வேண்டும் என்பதற்காக செய்கிறேன், இந்த தொழுகையை நான் லுஹரை தொழுகிறேன், ஜும்மாவை தொழுகிறேன் அல்லது எந்த ஒரு தொழுகையும் அல்லாஹ்வுக்காக என்றுதான் நான் தொழுகிறேன் என்று அவர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவதே மார்க்கம் சொல்லித் தருகின்ற முறையாகும். இது தவிர அதிலே சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை முறைகள் ஹதீஸில் கிடையாது. இது எங்களுடைய அறியாமை அல்லது நான் அசம்பந்த நிலையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அறியாமையின் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி இரண்டாவது விஷயமும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய பள்ளி வாயில்கள் இந்த விடயமும் சுன்னாவின் அடிப்படையில் சரியாக கடைபிடிக்கப்படுகிறது. என்னென்று கேட்டால் சப்புகளிலே நிற்கின்ற ஒரு முறை. சப்புகளிலே நிற்கின்ற போது இமாம் சவ்வு சுபுவக்கும் அல்லது இஸ்தவ் வஅததிலு என்கின்ற ஏதோ வார்த்தையை பயன்படுத்தி சப்புகளை சீராக்கிக் கொள்ளுங்கள், இடைவெளிகளை அடைத்துக் கொள்ளுங்கள், தோள்புயங்களுக்கு இடையிலே நீங்கள் இடைவெளி விடாதீர்கள், கால்களுக்கு இடையில் இடைவெளி விடாதீர்கள், நெருங்கி நில்லுங்கள். இதே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற பள்ளிவாயிலில் இது சில நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த இடைவெளியை நிரப்புங்கள், அதை கொஞ்சம் நெருங்கி வாங்க, இப்படி எல்லாம் சொல்லப்படும். ஒரு சில பள்ளிவாயில்களில் பார்த்தோம் என்றால் ஒரு வார்த்தைக்காக பரக்கத்துக்காக சஃபு சுஃபுவக்கும் ரஹ்மக்குமுல்லா, சஃபு சுஃபுவக்கும் ரஹ்மக்குமுல்லா, என்ன கருத்து? சஃபை சீராக்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்ற உடனே ஆமீன் என்று சொல்லுவார்கள். ஒரு பிரார்த்தனை தான். அதே பிரார்த்தனை என்று வந்த உடனே ஆமீன் சொல்லுகின்ற பழக்கம் நமக்கு. அதில் ஆமீன் என்று சொல்லுகிறோமே தவிர அவர் சொன்ன என்ன வார்த்தை, என்ன செய்ய சொன்னார், நெருங்கி நிற்க சொன்னார், அதை கணக்கெடுக்கல. இமாம்களும் அதை பார்ப்பதும் இல்லை. நாம தொழுகைக்காக வந்தால் சில பள்ளிவாயில்கள் பார்க்கிறோம், ஒரு அடிக்கு 1.5 அடிக்கு அங்கால ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். வெளியில பிரச்சனைப்பட்டவர்கள், வெளி வாழ்க்கையில் தங்களுக்குள் மனக்கசப்பு உள்ளவர்கள் கூட நெருங்கி நிற்கிற இடம் எது என்ற இந்த தொழுகை தான். நாம யாரையாவது பார்த்திருக்கிறோமா? தொழுகையில் ஒருவர் வாரார், விரக்கொல ஒருவர் தள்ளி நிற்கிறார். என்ன நீங்க தள்ளி நிற்கிற, ஜமாத்து போய்கொண்டு ஏன் வெளியில் நிற்கிறீங்க அல்லது தள்ளி நிற்கிறீங்க என்றால் நான் அவரோட பேசுறதில்லை, அவரோட நான் பிரச்சனை, அப்ப அவருக்கு பக்கத்தில் நிற்க இயலாது என்று யாரும் ஒதுங்கி நின்றது கிடையாது. நாம் கண்டிருக்கிறோம். அப்படி என்னவித பிரச்சனைகள் வெளியில் இருந்தாலும், என்னவித மனக்கசப்பு வெளியில் இருந்தாலும் அல்லது உயர்வு தாழ்வு என்கின்ற வித்தியாசங்கள் இருந்தாலும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் இப்படி என்று பணக்காரர்கள் என்ற வித்தியாசங்கள் வெளியிலே அந்தஸ்துக்கள் அடிப்படையில் நடைமுறையில் இருந்தாலும் சஃப்ல இந்த பிரச்சனையே கிடையாது. வந்து எல்லாரும் நிற்கிறோம். இதான் இஸ்லாம் கொண்டு வந்த சகோதரத்துவம். தொழுகையில் எப்படி நாம் நெருக்கமாக நிற்கின்றோமோ இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் இந்த நடைமுறையை இஸ்லாம் நமக்கு தொழுகையில் பயிற்றுவிக்கிறது.
ஆனால் இன்றைக்கு சபுகளில் பார்த்தோம்னா பெரிய பெரிய இடைவெளிகள். இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது சவ்வு சுஃபுஃபக்கும், இமாமாக வந்தால் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் சஃபு சுஃபுஃபக்கும், உங்களுடைய சஃபை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள். வஹாது பைன மனாகிபிக்கும், உங்களுடைய தோள்பு எங்களுக்கு மத்தியில் நெருங்கி நில்லுங்கள். தோளோட தோள. இன்னும் சில செய்திகளில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபிலே மக்கள் நிற்கின்ற போது அப்படியே ஒருவருடைய தோளையும் மற்றவருடைய தோளையும் பிடித்து பார்ப்பார்கள், ரெண்டும் சேர்ந்திருக்கிறதா என்று. சப்புகளை சீராக்குவது இமாமுடைய கடமை. இந்த வார்த்தையில் நீங்கள் உங்களுடைய தோள்பு எங்களுக்கு மத்தியில் நெருங்கி நில்லுங்கள். அதே போல வலீனு ஃபி ஐதி இஹ்வானிக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் உங்களுடைய கைகளில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அதாவது தொழுகையில் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் என்பவர் தோள்புயங்களை பிடித்து பார்ப்பார், கைகளால் தான் பிடித்து பார்ப்பார். இப்படி வைப்பார்கள், ரெண்டு பேருடைய தோள்கள், ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்கிற போது ரெண்டு பேர் தோளும் சேர்ந்து இருக்கிறாரு பிடிச்சு பார்ப்பார். அப்ப நீங்க இவர்களுடைய கை விஷயத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்றால் தோளை பிடிக்கிற போது இமாமுடைய கையை அடிச்சிடாதுங்க. அல்லது சப்புல நிற்கிற போது நீங்க என்ன செய்யறது, கையை அப்படி விரிச்சு சுஜூதில் அப்படி விரிச்சு அடுத்தவர்களுக்கு உங்களுடைய கைகளினால் தொந்தரவை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதெல்லாம் இந்த வார்த்தைக்கு உங்களுடைய சகோதரருடைய கைகளுக்கு மத்தியில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் சப்புல நிற்கின்ற போது சொல்லுவார்கள். இது அதனுடைய விளக்கம் என்று இமாம்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில் இவ்வளவும் சொல்லுவார்கள், சொல்லிவிட்டு தான் தக்பீர் காட்டுவார்கள். வஷுத்துல் ஹலல், இடைவெளிகளை நிரப்புங்கள் என்று சொல்வார்கள். அப்ப தோள்புயங்களுக்கு இடையில் வந்த இடைவெளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து பார்த்து சேர்க்க சொன்னார்கள். இடைவெளிகளை நிரப்புங்கள் என்ற இந்த வார்த்தை கால்களுக்கு இடையிலே வரக்கூடிய இடைவெளிகளை நாம் சேர்த்து நிற்க வேண்டும், கால்களுக்கு இடையிலே இருக்கின்ற இடைவெளிகளை நிரப்ப வேண்டும். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஃபைன்ன ஷைத்தான யதுஹுலு ஃபீமா பைனக்கும் பிமன்சிலத்தில் ஹதஃப், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் ஹதஃப் என்கின்ற அமைப்பில் நுழைந்து விடுவான் என்று சொன்னார்கள். ஹதஃப் என்றால் என்ன என்பதை இமாம்கள் விளக்கப்படுத்துகின்ற போது அது யமன் பகுதியில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டிகள் அல்லது ஹிஜாஸ் என்கின்ற சவுதியினுடைய இப்போது ரியாதை சூழ இருக்கின்ற பகுதிகள் என்று இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த ஹிஜாஸ் அல்லது யமன் பகுதிகளில் ஆடுகளில் சின்ன ஆட்டு வகைகள் ஒன்று இருக்கிறது. ஆட்டுக்குட்டி என்கிறதே பார்க்கறதுக்கு மிகச் சின்னதாக இருக்கும். அதிலும் சிறிய ரக ஆடு ஒன்று இருக்கிறது. அது இந்த ரெண்டு பகுதியிலும் இருக்கும், யமனிலும் ஹிஜாஸிலும். ரசூலுல்லாஹ் அதை ஒப்பீடு செய்கின்ற போது இந்த ஆட்டுக்குட்டிகளின் வடிவத்தில் சின்னதாக மாறி ஷைத்தான் உங்களுடைய சபுகளுக்கு இடையில் நுழைந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷைத்தான் இடையில வந்தா என்ன நடக்கும்? தொழுகைக்கு இடையில ஷைத்தான் வந்து போறதா, எந்த இடத்துல ஷைத்தான் வந்து போருவானோ அங்க பிரச்சனைகளும் சிக்கலும் தான் இருக்கும். அப்ப தொழுகைகளுக்கு மத்தியில ஷைத்தான் வந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, தொழுகையே கடைசியில பிரச்சனையாக மாற்றி விடுவான். அப்பதான் வேற வேற சிந்தனைகள் போகும். எங்களுக்கு சிந்தனைகள் வேற, தொழுகையில தக்பீர் கட்டினாலே பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், அப்ப ஒரு நிலை இல்லாத நிலைப்பாடுகள், மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு நிலை எல்லாம் வருகிறது, பழைய எண்ணங்கள் எல்லாம் வருகிறது, மறந்து போன எண்ணங்கள் எல்லாம் வருகிறது என்று கூறுகின்றவர்கள் இப்படியான இந்த ஷைத்தான் நடுவில் நுழைந்தால் இதே போல பல விஷயங்கள் வரும். சிலருக்கு தக்பீர் கட்டுறது தான் நினைப்பு, சலாம் கொடுக்க கொள்ளதான் தெரியும், நாம தொழுகையில் நின்றோம், இவ்வளவு நேரம் என்ன ஓதினோமோ தெரியாது என்கின்ற அளவுக்கு யாது மாறி தொழுகையுடைய நிலையை மாறி தொழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிலையில் நாம் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் இந்த விடயத்திலே அசம்பந்த நிலையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த தொழுகை நடத்தக்கூடிய இமாம்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். காலோடு காலை சேர்த்து நிற்பதை ஒரு சுண்ணாவாக கருதி நாம் மிக அவதானமாக இருக்க வேண்டும்.
சிலருக்கு காலோட காலை சேர்த்து ரெண்டா பிடிக்கிறது இல்லை, காலை வைக்க வைக்க தள்ளி கொண்டு செல்வார்கள். சிறு வயதில் ஒரு ஞாபகம் வருகிறது. தொழுகையிலே இது சுன்னா என்று அறிந்த சிறு வயதில் இப்படி ஒரு பள்ளியிலே போய் முஅத்தினுக்கு பக்கத்தில் நின்ற போது காலோடு காலை சேர்த்து நின்றேன். தொழுகையை முடிச்சிட்டு முஅத்தின் சொல்றார், இப்படி நிற்கக்கூடாது, நீங்க எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்றார். காலோட காலை நீங்க வைக்கப்பட, நான் சின்ன பிள்ளை என்ன, காலோட காலை நீங்க வைக்கிறது, அவருக்கு நல்ல வயசான ஒருவர், காலோட காலை வைக்கிறது எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இது சுன்னா, ஹதீஸ்ல இப்படிதான் வருது, சேர்ந்து நிக்கணுமாம் என்று. அப்ப அவர் இப்படி இதை எச்சரிச்சார், இப்படி நிக்க கூடாது, நீங்க இதுக்கு பிறகு சஃப்ல எனக்கு பக்கத்தில் நிக்க கூடாது, நீங்க காலோட காலை உறைஞ்சு நீங்க சேர்த்து வைக்கிற, எனக்கு கூச்சமா இருக்கு, நீங்க தள்ளி நிக்கணும். அப்ப சுன்னா என்பதை விளங்காத காரணம் இது. அறியாமை என்று சொல்லலாம், அல்லது இது பற்றிய தெளிவின்மை என்று சொல்லலாம். ஆக இந்த விஷயத்தில் இமாம்கள் அதே போல தொழுகையாளிகள் ஒவ்வொருவரும் கவனம் எடுத்து இதை ஒரு சுன்னா என்று நினைத்தால் நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அதே போல் தொழுகையுடைய விஷயத்தில் தக்பீர் கட்டுகின்ற போது எங்களில் அநேகமானவர்கள் இதில் பொடுபோக்கு செய்கிறோம். தக்பீர் கட்டுவது, தொழுகைக்கு வந்து நின்றால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வந்த வேகத்திலேயே தக்பீரை இந்த அளவுக்கு வயிற அளவுக்கு தான் சிலருடைய கை உயரும். இன்னும் சிலர் தக்பீர் கட்டுகின்ற போது கையினுடைய வடிவத்தை பார்த்தோம்னால் இந்த பாகத்தில் இருக்கும், எந்த அளவுக்கு உயர்த்துறது. இன்னும் சிலரை பார்த்தோம்னால் கையை அப்படியே பெருவிரல் ரெண்டையும் அப்படியே காதுக்குள்ள ஓட்டி வச்சு தக்பீர் கட்டுறதை பார்க்கணும். எது இதில் சரியான முறை? நபிகளார் இது சம்பந்தமாக ஏதாவது வார்த்தை சொன்னார்களா என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையில் தோள் புயங்கள் வரைக்கும் கைகளை உயர்த்துவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக சொன்னார்கள். காதுகளுக்குள் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வயிறு வரைக்கும் இப்படியே உயர்த்தி அல்லது இந்த பகுதியில் உயர்த்தி எங்களுடைய கைகள் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். பாதங்கள் கை எந்த அளவுக்கு உயர வேண்டும்? எங்களுடைய தோள் புயங்கள் அளவிற்கு இந்த அளவுக்கு உயர்ந்தால் போதும். இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை கவனித்த சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், கான யர்ஃபு யதை ஹல்வ மன்கிபை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளை மன்கிபை அவர்களுடைய தோள்புயங்கள் 2 வரைக்கும் உயர்த்துவார்கள். இதத்தஹ ஸலா, தொழுகையிலே கைகளை உயர்த்துகின்ற இடம் 3. அதுல ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளை தோள்புயங்கள் வரைக்கும் உயர்த்தி தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது உயர்த்துவார்கள். ஒரு இடம் இஃப்திதாஹு ஸலா என்கிறது அல்லாஹ் அக்பர் முதலாவதாக நாம் தக்பீர் கட்டுகின்ற இடம். 2வது வைதா கப்பர லிருக்கு, தொழுகையில தக்பீர் கட்டி ஓதி முடிந்ததற்கு பிறகு ருக்குக்கு போகின்ற நேரத்தில் சொல்லப்படுகின்ற அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுகிற போது கையை உயர்த்துவார்கள். 2வது இடம். 3வது வைதா ரஃபஅ ரஅஸஹு மினர் ருக்கு, ருக்குவில் இருந்து தங்களுடைய தலையை உயர்த்தி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில் கையை உயர்த்துவார்கள். இந்த 3 இடத்தில் தான் கைகளை உயர்த்தி கைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தக்பீர் கட்ட வேண்டும். 2 முதலாவது அத்தைஹாத்திலிருந்து எழும்பினவுடனும் நாம் கைகளை உயர்த்தி கட்டுகின்ற செய்தி வருகிறது. இந்த செய்தியில் இந்த 3 இடங்களிலும் கைகளை உயர்த்த வேண்டும், அது தோள்புயத்திற்கு நேராக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சுன்னா என்பது தோள்புயங்கள் வரைக்கும் உயர்த்துவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதேபோல் நாம் மௌமும்களாக நின்று சத்தமிட்டு ஓதுகின்ற ஓதலை மகரிப், சுபஹ், இஷா போன்ற தொழுகைகளில் ஓதலை நாம் அவதானிக்கிறோம். அவதானித்துவிட்டு இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் என்று ஓதுகின்ற போது ஆமீன் சொல்லுகின்ற நேரத்தில் நாம் சில அறியாமையை எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். கைரில் மக்தூபி என்று சொல்லுகிற போதே ஒரு பகுதியினர் ஆமீன் என்று விடுவார்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று முடிவதற்கு முதல் சிலர் ஆமீன் சொல்வார்கள். இன்னும் சிலர் ஆமீன் சொல்லாமலே இருப்பார்கள். இமாம் ஆமீன் சொன்னவுடன் ஆமீன் சொல்வார்கள். இதில் எது சுன்னா என்று பார்த்தால் இமாம் ஆமீன் சொல்ல வேண்டும். இதில் தொழுகையை நடத்துகின்ற இமாம்கள் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் கூறினால் நீங்களும் ஆமீன் கூறுங்கள். அதுதான் சுத்தா. இமாம் ஆமீன் கூற வேண்டும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று சொல்லிவிட்டு இமாம் ஆமீன் என்று ஆரம்பிக்க வேண்டும். சில இமாம்களை பார்க்கிறோம், வலத்தால்லீன் சொன்னவுடன் அப்படியே அமைதியாகி விடுவார்கள். மாமூம்கள் ஆமீன் சொல்வார்கள். இமாம் ஆமீன் கூறுகின்ற இமாமாக இருந்தால் அவருடைய ஆமீனை எதிர்பார்த்து நாம் ஆமீன் கூற வேண்டும். இமாம் ஆமீன் கூறாத இமாமாக இருந்தாலும் நாம் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆமீன் சொல்ல வேண்டும். இந்த ஆமீன் சொல்வதனால் என்ன? இமாமோடு சேர்ந்து எங்களுடைய ஆமீனும் சேர்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை சொன்னார்கள். இமாம் ஓதி ஆமீன் சொல்லுகிற போது நாம் மாத்திரமல்ல ஆமீன் கூறுவது, அந்த தொழுகையை கவனிக்கின்ற மலக்குகளும் ஆமீன் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இமாமும் மாமுமும் மலக்குகளும் 3 பேருடைய ஆமீனும் ஒன்றாக கலந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா, எவர் உடைய அந்த ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு நேர்படுமோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இமாமுடைய ஆமீனை கவனித்து நாம் ஆமீன் கூற வேண்டும். அந்த ஆமீனோடு சேர்ந்து மலக்குகளும் ஆமீன் கூறுவார்கள். அப்போது எங்கள் அந்த 3 பேருடைய ஆமீனும் சேர்ந்தால் அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, கைகளை தோள்புயங்களை வரைக்கும் உயர்த்தி நாம் சொல்லுகிறோம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. நாம் தனியே தொழுகின்ற போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வதைப் போல இமாமோடு நாம் சேர்ந்து மௌமுங்களாக நிற்கின்ற போது இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வார். இந்த விஷயத்தில் அறியாமை, இந்த ஹதீதுகளை தெரியாதவர்கள் அல்லது இதில் அசம்பந்த நிலையில் இருக்கின்றவர்கள் பின்னிருக்கக்கூடிய மௌமுங்களும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டுத்தான் ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லது வேறு பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். ஆனால் ஹதீஸில் வரக்கூடிய வாசகத்தை பார்த்தோம், எது சுன்னா என்று பார்த்தால் இமாம் ஜமாத்தாக தொழுகின்ற போது இமாம் மாத்திரம்தான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்ல வேண்டும். பின்னுக்கு இருக்கின்ற மௌமுங்கள் நாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் மக்காவில் மதீனாவில் தொழுவிக்கிறத பார்த்திருப்போம். முன்னுக்கு இமாம் ஒருவர் தொழுகின்ற போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டுகின்ற போது பின்னுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 செகண்டுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று பின்னுக்கு ஒரு சவுண்ட் வரும். இதை முபல்லிக் என்று அரபியில் சொல்லப்படும். இது ஒலிபெருக்கியுடைய வசதிகள் இல்லாத காலப்பகுதியில் மக்கள் சனக்கூட்டமாக இருந்ததனால் இமாமுடைய ஓசை விளங்குவதென்று ஒரு 5வது 6வது சஃபில் ஒருவர் நடுவில் நின்று இமாம் சொல்வதைப் போல சொல்லுவது, அது அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஆட்கள் கூடுதல் சஃப்புகள் இருக்கிற நேரத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும் மக்காவிலும் மதீனாவிலும் அது நடைமுறையில் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தா தெரியும், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் சொன்னதற்கு பிறகு பின்னுக்கு இருந்த மௌமும், அதாவது முபல்லிகாக இருக்கின்றவர், அவரும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல மாட்டார், ரப்பனா வலக்கல் ஹம்து என்று தான் சொல்லுவார். இதான் சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்திம்ம பிஹி, இமாம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதற்கு எல்லாம் அவர் அந்த தொழுகையை பூரணப்படுத்துவதற்காகத்தான். எனவே இமாமை நீங்கள் முரண்பட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைதா கப்பர ஃபகப்பிரு, இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதற்கு முன்னதாக நீங்கள் அல்லாஹு அக்பர் சொல்லிவிடாதீர்கள். இமாம் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். இமாம் ருக்கு செய்யாமல் நீங்கள் ருக்கு செய்து விடாதீர்கள். வைதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்து. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து என்றே சொல்லுங்கள். இமாம் சுஜூத் செய்தால் நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், இமாமை முந்தி சுஜூத் செய்யாதீர்கள் என்று அந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், நாம் இமாமுடைய அந்த விஷயத்தில் எப்படி இமாமை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இமாம் ரப்பனா
சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னவுடன் நாம் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வதுதான் சுன்னா. அப்படி இல்லாமல் நாமும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவான இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனித்து தொழுகையுடைய விஷயத்தில் மிக அவதானமாக இருந்து அவைகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்து காட்டிய வழியில் சரியாக பின்பற்றி செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வாலா அலி ஹிஸ்பில்லா அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொழுகையாளிகள் தங்களுடைய தொழுகையில் அறியாமை அல்லது அசம்பந்த நிலையில் செயல்படக்கூடிய சில விடயங்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சிலர் தொழுகையிலே நிற்கின்ற போது அதிகமாக அசைகின்ற நிலையை பார்க்கிறோம். தங்களுடைய தாடிகளை கையினால் அப்படியே இழுத்து இழுத்து கொண்டிருப்பார்கள், அல்லது தலையை சொரிந்து கொண்டே இருப்பார்கள். பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் அவருடைய கை என்ன செய்யும், சில நேரங்களில் தடையாக இருக்கும். அல்லது ஏதோ சொரிகின்ற அந்த நிலை கடிக்கின்ற போது சில நேரம் குனிஞ்சி காலில் கடிக்கின்ற போது அப்படியே நல்லா குனிஞ்சி பல அசைவுகளை பார்க்கிறோம். தொழுகையில் நிற்கின்றோம் என்கின்ற அந்த நிலையை மறந்து செயல்படக்கூடிய அதிக அசைவுகள், அதாவது இந்த குர்ஆன் சுன்னாவை விளங்கி விளக்கப்படுத்துகின்ற இமாம்கள் ஒருவர் ஒரு விஷயத்தில் 3 அசைவுகள், ஷாஃபி மதுஹபில் எல்லாம் 3 அசைவு, ஒரு செயலை 3 முறை செய்கின்ற போது அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். இந்த இடத்துல கடிக்குது என்றால் இப்படி 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 ஒருவர் சொரிஞ்சால் 3 முறை அசைவுகள், இது தொழுகையை பாத்திலாயிடும். அப்படி ஒருவர் சொரிகின்ற போது ஒரு இடத்துல கடிக்குது என்றால் அந்த இடத்துல சொரியணும் என்றால் ஃபிக்ஹில் இந்த மதுஹபுடைய அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த புத்தகங்களில் எப்படி சொல்லுவார்கள்னா, அப்படியே கையை கொண்டு எனக்கு வச்சு கைகள் உடம்புகள் அசையாமல் மெதுவாக அவர் சொரியலாம். அப்படி இல்லாமல் உடம்புகள் அசைகின்ற இந்த அசைவுகள், கூடுதல் அசைவுகள் தொழுகையை முடித்துவிடும். இது சம்பந்தமாக நேரடியான ஹதீதுகள் இப்படி செய்வது முறித்துவிடும் என்று 3 முறை என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள் ஹதீஸில் வரவில்லை என்றாலும் குர்ஆனுடைய வார்த்தை நமக்கு தொழுகையில் நிற்கின்ற போது பேணுதலும் பயபக்தியும் இருக்க வேண்டும் என்பதை சூரத்துல் முஃமினூன் என்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பித்து விட்டு அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், வெற்றி அடைந்த மூமின்கள் தங்களுடைய தொழுகைகளில் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள். ஹுஷு ஹுது என்று சொல்லக்கூடிய நிலை, தொழுகையில் அச்சம் பயம். நான் தொழுகையில் நிற்கின்றேன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம், அப்படியான நிலையில் நிற்கின்றேன், பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஒருவருக்கு முன்னால ஒரு முக்கியமான இடத்துல நாம நின்று கொண்டு இருந்தால், கையை கட்டி கொண்டிருந்தால் அசைவுகள் எப்படி இருக்கும்? எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு கவனமாக நிற்போம். இதே எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் முனாஜாத், உரையாடுகின்ற இறைவனுக்கு முன்னால் பேசுகின்ற சந்தர்ப்பம் தான் தொழுகை. அதில் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது வெற்றி அடைந்த மூமினுடைய தொழுகை. அசைவுகளை குறைத்து, தேவையற்ற அசைவுகளை நாம் குறைத்து அல்லது செயல்பாடுகளை குறைத்து தொழுகையிலே நான் நிற்கின்றேன் என்ற அச்சத்தோடு நாம் தொழ வேண்டும். நாம் இதை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகள் தான் அப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்றால் பெரியவர்கள் அவதானிக்கின்றோம். அடிக்கடி தாடியில் அப்படியே உது செஞ்சுட்டு வந்து அப்படியே அதில் தண்ணி ஒழுகின்ற போது அப்படியே செய்வார்கள். பல முறை விடமாட்டார்கள் என்ற பார்த்தா 4, 5, 6, 7 தரம் அப்படியே கையை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு செயல்பாடுகள். இதை நாங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து அச்சத்தோடும் பயத்தோடும் எங்களுடைய தொழுகையை தொழ வேண்டும். அதே போல தொழுகையுடைய விஷயத்தில் இருக்கின்ற பொடுபோக்கு அல்லது அசம்பந்த நிலையில் இமாமுக்கு பின்னால் நாம் ஜமாத்து தொழுகையில் நிற்கின்ற போது பிள்ளைகள் ஆர்வத்தோடு அந்த சஃபில் முன் சஃபில் நிற்கணும்ன்ட்டு பிள்ளைகள் வருவார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்னா பிள்ளைகளை நடுவில் ஒரு ஆளும் பெரியாக்களுக்கு நடுவில் போடணும் என்று போகிறோம், நல்ல முறை. அதில் இமாமுக்கு பின்னால் நாங்கள் பிள்ளைகளை வைக்கிறத தவிர்த்து கொள்ளணும். ஆனால் சுன்னா என்னண்டா, முன் சஃபில் பெரியவர்கள், 2வது சஃப், அடுத்தடுத்த சஃபுகள்லாம் சின்னாக்கள்.
அதிலும் குறிப்பாக இமாமுக்கு பின்னால முஅத்தின் நிற்பார். முஅத்தினுக்கு வலதும் இடதும் இப்படி ஒரு 5 பேர் அல்லது குறைந்தது 3 பேர் பெரியாக்கள் நிற்கணும். அந்த பெரியாக்களில் சஃபில் அப்படியே கொஞ்சம் நாம் இக்காம சொல்கிற நேரத்தில் கொஞ்சம் திரும்பி பார்த்து ஆறாவது ஓத தெரிஞ்சவர்கள் அல்லது உலமாக்கள் அல்லது ஆலிம்கள் இப்படி வாராங்களான்னு பார்த்து முன்னுக்கு எடுக்கணும். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுறாங்க. இந்த தொழுகையில் நமக்கு தெரியும், திடீரென்று இமாமுக்கு வந்து உது முறியலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகையில் நிற்கிற போது முன்னுக்கு இமாம் நின்று கொண்டிருக்கின்றார். திடீரென்று இமாம் மயங்கி விழுந்துட்டார். நான் கண்டிருக்கிறேன், நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம். தொழுகையில் நிற்கிற போது இமாம் மயங்கி விழுந்துட்டார். தொழுகையில் நாம் நின்று எழும்ப கொலை இமாம காணல, இமாமுக்கு உது முறிஞ்சிடும் போயிருப்பார். என்ன செய்யணும்? இப்போ விஷயம் தெரியாத, தொழுவிக்க தெரியாத பிள்ளைகள் சின்னாக்கள் அப்படி முன்னுக்கு என்ன செய்யறேன்? தொழுகை அப்படி சரி எல்லாரும் தனியே தொழுகிறதா? இல்லை, அந்த தொழுகையை அவதானித்து கவனமாக நின்று விட்ட இடத்திலிருந்து முன்னுக்கு என்ன செய்யணும்? அப்படியே கொண்டு போய் முடிக்கணும். என்றால் பின்னுக்கு நிற்கிறவர்கள் முஅத்தின் விஷயமுள்ளவராயிருக்கணும், அல்லது அவருக்கு பக்கத்தில் இருந்தவர் ஓத தெரிந்தவர், தொழுவிக்க தெரியவராயிருக்கணும். இப்படியான முறையில் அவதானமாக இருக்கணும். அப்போ முஅத்தினோட சேர்த்து 2, 3 அப்படியே பக்கத்தில் நிற்கிறவர்கள் விஷயம் உள்ளவர்களுக்கு முன்னுக்கு நாம் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். ஆனால் இமாமுக்கு இப்படியான நிலை வந்தால் 2வது சபுல நின்று அல்லது சபுனுடைய ஓரங்களை நின்று அப்படி முன்னுக்காக இயலாம். பின்னுக்கு நின்றால் இமாம் உது முறிஞ்சு போனால் அல்லது இமாமுக்கு மயக்கம் ஏற்பட்டால் காலை அப்படியே தூக்கி வச்சு இமாம் ஜமாத்தை தொடர்ந்து கொண்டு போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், லி எலியன்னி மின்கும் உலுல் அஹ்லாம், எனக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் பெரியவர்கள், வயது வந்தவர்கள், அதே போல வன்னுஹா விளக்கம் உள்ளவர்கள் நிற்கட்டும். சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பின்னால் அடுத்தவர்கள் நிற்கட்டும். இப்படி சொன்னார் ரசூலுல்லாஹ். எனக்கு பின்னால் நிற்கிறாள் விளக்கம் உள்ளவர், பெரியாள் விளக்கம் உள்ளவர் நிற்கணும். என்ன விளக்கம் உள்ளவர்? தொழுகையில இமாமுக்கு ஏதாவது ஒன்று தப்பினால் எடுத்து கொடுக்கிற ஆளா இருக்கணும், இமாமுக்கு ஏதாவது ஒன்று தப்பினால் ஞாபகப்படுத்துகின்றவராக இருக்கணும், இமாமுக்கு உது முறிந்தால் அல்லது ஏதோ ஒன்று ஏற்பட்டால் வந்து ஜமாத் செய்கிறவராக இருக்க வேண்டும், தொழுகையை முன்னு கொண்டு போகிறவராக இருக்கணும் என்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதில் நிறைய விஷயம், வலா தக்தலிஃபு, இதில் நீங்கள் முரண்பட்டு விடாதீர்கள். அப்படி நீங்கள் முரண்பட்டால் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் முரண்பாடு வந்துடும். பள்ளி வாயிலுக்குள்ள சந்தையில் சத்தம் போடாமல் போடாதீங்க. இப்படியெல்லாம் பெரிய ஒரு உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே சொன்னார்கள். அப்போ இந்த விஷயத்தை கவனத்தில் எடுக்கும். இறுதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது தொழுகை விஷயத்தில் அசம்பந்தமாக மௌமுங்கள் அல்லது தனியே தொழுகின்றவர்கள் நாம் நடந்து கொள்கின்ற விஷயம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இமாமை முந்துகின்ற, இமாமை கூடுதலாக பிந்துகின்ற செயல்பாடுகளை பார்க்குறோம். நாம் தொழுவிக்கிற நேரத்தில் தொழுவிச்சிட்டு அப்படியே எழும்பி நிலைக்கு வந்துடுவோம். ஒரு சில அப்படியே சுஜூதில் இருந்து கொண்டிருப்பார்கள். சுஜூதில் துவா கேட்கறது ஜமாத்தோட அல்லது தனிமையில் இருக்கிற போது என்ன செய்கிறது? துவா கேட்கறதுக்கு பொருத்தமான இடம் சுஜூது, கேட்கலாம். இமாம் எழும்பினத்துக்கு பிறகும் அப்படியே சுஜூதில் நாங்கள் இருக்க முடியாது. இமாம் அல்லாஹ் அக்பர் எழும்பிடுவா, அப்படியே சுஜூதில் இருக்கக்கூடிய பலரை நாம் பார்த்திருக்கிறோம். இது இமாமை பிந்துவது. இன்னும் சிலருக்கு இமாமை முந்துறது. சுஜூதில் இருந்து எழும்பி, முதலாவது சுஜூதில் இருந்து எழும்பி நடிகரப்பில் இருக்கிற நேரத்தில் இமாம் ஓதி முடிக்கிறதுல இன்னும் சிலர் வந்து அப்படியே அவசரப்படுறதை நான் பார்ப்போம். ருக்கூல இருந்து எழும்பி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி இமாம் ஓதிக்கு நிற்பார். சிலரை பார்ப்போம் அப்படியே குனிஞ்சுக்கு நிற்பார்கள். சிலர் இருக்கிறார்கள் அவசரம் படுறவர்கள். அவசரப்படுறது பிந்துறதும் ஹதீஸில் தடை செய்யப்பட்ட விஷயம். அவசரப்படுறது அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த அல்லது வன்மையாக கண்டித்த ஒரு விஷயம். இமாம முந்த தோங்குறது. இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமா யக்ஷ அஹதுக்கும், உங்களை ஒருவர் பயப்பட வேண்டாமா? இதா ரஃபா ரஅஸஹு கப்ல இமாம், இமாமுக்கு முன்னால் தங்களுடைய தலையை உயர்த்துகின்றவர் பயப்பட வேண்டாமா? இமாமுக்கு முன்னால தலையை உயர்த்துவது ஐ யஜஅல் அல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமாரின், அல்லாஹ் அவனுடைய தலையை கழுதையின் தலையாகவோ அல்லது அதே செய்தியில் அவனுடைய உடம்பை அவனை மொத்தமாக கழுதையாகவோ அல்லாஹ் மாற்றி விடுவதை விட்டும் இமாம முந்தக்கூடியவர் பயப்பட வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே அவதானமாக இருந்து நாம் தொழுகை என்கிறது நாம் நாளாந்தம் குறைந்தபட்சம் 5 கடமையில் நாம் செய்கிறது
ஒரே ஒரு கடமை இந்த தொழுகை தான். அதே நாங்கள் மிக அவதானமாக நாங்கள் என்ன செய்யணும், இந்த தொழுகையில் உள்ளச்சத்தோட பயபக்தியோட தொழணும். அது சுன்னாவுக்கு நேர்பற்றிருக்கணும் என்கிற விஷயத்தை கவனத்தில் கொண்டு அறியாமையும் அல்லது அசம்பந்தமும் அதில் கலந்து விடக்கூடாது என்கிறத மிக அவதானமாக இருந்து தொழுது அந்த முறைப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் அடிப்படையில் தொழக்கூடிய நல்ல மக்களாகவும் எங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போய் சேரக்கூடிய நல்லவர்களாகவும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.